தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுமே உணவு சங்கிலி அப்படின்ற ஒரு இயற்கையின் தத்துவத்தின் அடிப்படையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கு. ஒரு உயிரினத்தை அடித்து மற்றொரு உயிரினம் உணவாக கொண்டு வாழ்கிறதுங்க. இதில் மனிதன் மட்டுமே வித்தியாசம். ஆனால் பண தேவை என்று வந்துவிட்டால் மனிதனும் அப்படித்தான்னு சொல்லணுங்க. உணவுக்காக விலங்குகள் ஒன்றை ஒன்று அடித்து கொள்கிறது என்றால் மனிதன் பணத்துக்காக பல விஷயங்களை கையாண்டு சக மனிதனை துன்பப்படுத்துகிறான். அப்படி யாருக்கு நீங்க இரையாக சான்சஸ் இருக்குது? உங்கள்கிட்ட யார் இரையாக போகிறாங்க அதை பார்க்க போகிறோம். இங்கே ஒரு மனிதனுடைய லாபம் மற்றவருடைய நஷ்டமாகத்தான் இருக்குதுங்க. அதுதான் பொருளாதாரம், அதுதான் தொழில், அதுதான் லாபம். அப்படிப்பட்ட பொருளாதார தேவையின் அடிப்படையில் நீங்கள் பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் இரையாக போகிறீங்க. யார் உங்ககிட்ட இரையாக போகிறாங்க? யார் உங்கள் வாழ்க்கையில் புலி, யார் உங்கள் வாழ்க்கையில் மான்? இதனை இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேனலை விசிட் பண்ணியும் நீங்கள் இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, முதல்ல இந்த பதிவு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேர்கிட்ட நாம் ஏமாறுவதை தவிர்க்க முடியாதுங்க. சிலரை தெரிந்தோ தெரியாமலோ ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை கூட நமக்கு வந்துடும். அதுதாங்க இங்கு இயல்பு, இயற்கை. சில சமயம் நமக்கே தெரியாது சிலர் நம்மிடம் ஏமாந்து போயிருப்பாங்க. அப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் முதல்ல இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை கால புருஷ தத்துவத்தில் 9ஆம் வீடாக அமைகிறது. அதாவது மேஷ ராசியிலிருந்து எண்ணி வந்தோம்னா இது 9ஆம் வீடுங்க. தனக்கு பின்னாடி தான் தானமும் தர்மமும்னு சொல்லுவாங்கங்க. ஆனால் நீங்கள் இதில் விதிவிலக்கானவங்க. இருப்பதையெல்லாம் பிறருக்கு கொடுத்து விட்டு தன்னையே இழந்து நிற்கக்கூடியவங்க நீங்கள். உடன் பிறந்தவர்களுக்காக, குடும்பத்துக்காக, முக்கியமாக கௌரவத்திற்காக அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் இழந்து விடுவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், உங்கள் பேருக்கு ஒரு இழுக்கு வந்துடக்கூடாது என ஒரு விஷயத்தினை, சொத்தினை, பொருளினை, பணத்தினை இழக்கக்கூடியவங்க. மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவங்க. அந்த குணத்தினை மற்றவங்க எளிதாக பயன்படுத்திக்குவாங்கங்க. உங்ககிட்ட இருந்து பல விஷயங்களை அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதில் உங்களுக்கு மெயினாக இழப்பு ஏற்படும். உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். அதனால் இந்த அழகு, ஆடம்பரம் இதெல்லாத்தையும் தாண்டி தன்மானத்திற்காக, கௌரவத்திற்காக, தான தர்மத்திற்காக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தொழிலில் இரக்கம் பார்க்கக்கூடாது, பார்த்தா லாபம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்கங்க. அதே போல் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தை விட்டு கொடுக்கணும், எந்த விஷயத்தை விட்டு கொடுக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை பொறுத்தவரை நீங்கள் யார்கிட்ட ஏமாறுவீங்க, அப்படி உங்களை யார் பயன்படுத்தி கொள்ள போகிறாங்க? பண ரீதியாக உங்களை சுரண்டுவாங்க, மன ரீதியாக உங்களை வருத்தப்பட வைப்பாங்க. யாருக்கு நீங்கள் அடிமையாக அடங்கி போகக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இந்த மகர ராசி, மகர லக்னத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு நீங்கள் இரையாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டுங்க. அடுத்தபடியாக பார்த்தோம்னா விருச்சக ராசி, விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க. அப்படி இந்த 2 ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடன் இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதேனும் ஒரு வகையில் அவங்க உங்களை அடிமைப்படுத்துவாங்க, அல்லது பண ரீதியாக ஏமாற்றுவாங்க, அல்லது உங்கள் வாழ்க்கையையே அவங்கக்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடிய சூழல் கூட உருவாகுங்க. அதே போல் யாருடைய விஷயம் உங்களுக்கு வந்து சேரும், யார் உங்களுக்கு கட்டுப்படுவாங்க, யார் உங்கள் அன்புக்கு அடிமையாவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இந்த மேச ராசி லக்னத்தில் பிறந்தவங்க, அதே போல் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க, கடக ராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க, இவங்க உங்கள் அன்புக்கு அடிமையாவாங்க. அவர்கள் நிறைய விஷயத்தை உங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அவர்களால் உங்களுக்கு பல விதத்தில் நன்மை, ஆதாயம் ஏற்படும். இந்த உலகியல் வாழ்க்கையில் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா இந்த 3 விஷயத்தை கடைபிடிக்கணுங்க. 1, உங்கள் குடும்பம்
உங்களுடைய நலன் இதை அடிப்படையாக வச்சிருக்கிறது நல்லதுங்க. இதை கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ரெண்டாவது, பணம் வச்சுருந்தா அதை ஓவராக வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க, மறைத்து வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மூன்றாவது விஷயம், வேகத்தில் கோபத்தில் கௌரவத்திற்காக பணத்தினை மற்றவங்களுக்கு செலவு செய்வதால் நிச்சயம் கௌரவம் கிடைக்கும், ஆனால் காசு பணம் இருக்காது. இதனை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவற்றை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்தானது மாறுங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க குறிப்பிட்டு சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை மன நிறைவானதாக, பண விஷயத்தில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க. நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.